28 வருஷத்துக்கு முன்னால புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிபர். அவர் ஆசையா காதலிச்சு திருமணம் செய்த மனைவியோட சேர்ந்து வாழ்ந்ததற்கு அடையாளமா ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. கொஞ்ச நாள் மகிழ்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருந்த காதல் ஜோடிக்கு நடுவே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் இந்து, இவங்க கிறிஸ்டினா, அல்லது சுற்றத்தார்களுக்கு இடையே ஏற்பட்ட மன வருத்தமா அப்படிங்கிறது தெரியல. அம்மா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு போறாங்க. அப்பா அம்மாவை தேடி சமாதானப்படுத்துறதுக்காக போனாரா அல்லது அந்த பிள்ளைய வாங்கிட்டு வர்றதுக்காக போனாரான்னு தெரியல. ஆனா பிள்ளைய வாங்கிட்டு வந்தவர் நல்லபடியா வளர்க்குறாரு. பிள்ளைய அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறாரு. அந்த பிள்ளை 10வது படிக்கும்போது பெத்த அப்பா தவறி போயிடுறாரு. இந்த பிள்ளைய மட்டும் இல்லைங்க, அவரை நம்பி 2வதாக திருமணம் முடித்து வந்த அவருடைய மனைவியையும் அந்த ஆண் குழந்தையையும் விட்டுட்டு குடும்பத்துல ஒரே அங்கீகாரம் பெற்ற தகப்பன். அந்த தகப்பன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட போராட்டம் என்னங்கிறத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், சித்தப்பா, அத்தை, சித்தி, இவங்க எல்லாருமே நல்லபடியாக இந்த பையனை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. இப்போ நல்ல வேலையில் கோயம்புத்தூரில் நல்லபடியாக செட்டிலாக இருக்கிற அந்த 28 வயது குழந்தைக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தையோட சொந்தக்காரங்க. நிறுத்து, இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த காணொலியை பதிவு பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த 28 வயது குழந்தை எங்கிட்ட பேசுனா அந்த ஆடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், கேளுங்க. ஆமாக்கா, அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி மட்டும் பேசுங்க. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தாலும் ஒரு குழந்தைய விட்டுட்டு போகக்கூடாது. இன்னைக்கு தாய் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இருந்தாலும் எனக்காக ஒரு வீடியோ மட்டும் போடுங்க. எவ்வளோ ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைய மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்காக ஒரு வீடியோ மட்டும் போடுங்கக்கா. நான் இனிமேல் போகிறது கிடையாது. ஏன்னா இனிமேல் நான் போனேன்னா எங்கள் வீட்டில் சித்தப்பா அத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. போகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் அப்பா கூட வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா இருக்கவே என்னை நல்லா வச்சிருந்தாரு. அம்மா இல்லாத குறைங்கிறதுக்காகவே என்னை ரொம்ப நல்லாவே வளர்த்தாரு. ஆனால் அவர் நான் 10th படிக்கும்போது இறந்துட்டாரு. அவர் இருந்திருந்தா எனக்கு அந்த நினைப்பே வந்திருக்காது. அந்த அளவுக்கு என்னை நல்லா வச்சு அப்பெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அதனால எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்கக்கா. என்னங்க சொல்றது, 28 வயது வரைக்கும் அந்த அம்மா இந்த பையனை தேடி வரல. இப்போ ஃபோன் பண்ணி அம்மா என்ன சொல்கிறாங்களாம், நான் உன்னை விட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், எங்கூட வந்துரு அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. இந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அம்மா தனியாக இருந்தால் எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம், இல்லை நான் எங்கள் அம்மா கூட போயிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா மறுமணம் செஞ்சு அவங்கள நம்பி 2 குழந்தைய பெற்றிருக்காங்க, பெண் ஒன்று ஆண் ஒன்றுன்னு. இப்போ நான் போய் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அங்கே உரிமை கொண்டாடுறதோ அல்லது சொந்தம் கொண்டாடுறதோ நல்லா இருக்குமாக்கா? நீங்களே சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காக எனக்காக பேசி ஒரு காணொலியை பதிவு பண்ணுங்கக்கா, அது எங்கள் அம்மாவுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு அந்த தம்பி கேட்டுக்கிட்டாப்புல. அந்த தம்பியை நான் ரொம்ப பெரிய அளவில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா அம்மா இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பத்தில் கிடைக்கிற என்ன மாதிரியான சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை தவறான வழியில் போகாமல் நல்வழியில் போய் இன்றைக்கி நல்லபடியாக இருக்குது அப்படிங்கையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன். உங்களால் ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.